திருமுருகாற்றுப்படை என்றால் என்ன என்பதன் பொருளை முதலில் பார்ப்போம். திரு என்றால் மரியாதைக்குரியது என்று ஒரு பொருள், வளம், செல்வம் என்று ஒரு பொருள். முருகு என்ற சொல்லுக்கு பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன. அழகு, இளமை, எழுச்சி, முரட்டுத்தனம், வலிமை, வேள்வி, இவற்றையெல்லாம் தாண்டி தமிழ் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. முருகனே தமிழ் தான். எவ்வாறு என்று பார்த்தால், முருகனுக்கு 12 கரங்கள், தமிழுக்கும் 12 உயிரெழுத்துகள். முருகப்பெருமானுடைய திருமுகங்கள் 6, அதிலே வீற்றிருக்கக்கூடிய திகழ்கின்ற திருக்கண்கள் 12, இரண்டையும் சேர்த்தால் 18, மெய்யெழுத்துகள் 18. முருகப்பெருமானுடைய திருக்கையிலே அவர் ஏந்தி இருக்கக்கூடிய படை என்று சொல்லக்கூடிய ஆயுதம் வேல். ஆக ஆயுத எழுத்து 1. ஆக தமிழாகவே இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அது மட்டுமல்ல, தமிழ் என்ற அந்த சொல்லிலே தமிழுக்குரிய 3 இனங்கள் என்று சொல்வார்கள். மெல்லினம், இடையினம், வல்லினம் ஆகிய 3 இருக்கும். த வல்லினம், மீ இடையினம், என்று சொல்லும் போது இல் என்று சொல்லும் போது மெல்லினம். அதே போல்தான் முருகு. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம், சிறப்பம்சம் என்று பார்த்தால், முருகப்பெருமானுடைய இந்த முருகு என்ற சொல் ஏறு வரிசையில் அமைந்திருக்கும்.